ரதம் செலுத்திய சாரதி எங்கள் பாட்டன் பாரதி சொன்ன பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். பாரதியின் துணிவை இந்த பிள்ளைகள் கொஞ்சம் கடன் வாங்கி இந்த மன்றத்தில் பேச இருக்கிறார்கள். இந்த சுற்று பேசா பொருள் சுற்று. பேசாத பொருட்கள் பேசினால் என்னவெல்லாம் பேசும், எப்படியெல்லாம் பேசும் என்கிற தங்கள் உரையை இந்த மன்றத்தில் வழங்க செந்தமிழ் செல்லங்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை மதிப்பீடு செய்ய எங்கள் பாசத்திற்குரிய நடுவர்கள் சொல்லின் செல்வர் அண்ணன் மணிகண்டன் அவர்களும் பாடலாசிரியர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான தமிழ் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இந்த மன்றத்தில் பேசுவதற்கு முகில் மொழியனை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் முகில் மொழியன். வணக்கம். ஒரு அழகான பேரு. அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பான உரையை வழங்குவேன் அப்படின்னு கடந்த சுற்றுல சொன்னீங்க. இந்த சுற்று பேசா பொருள் சுற்று. எந்த பொருள் பேச போகுது? காந்தியின் கண்டிக்கும் ஊன்றுகோல். ஓ, காந்தி கையில் வச்சிருக்கிற அந்த ஊன்றுகோல் இந்த சமூகத்தை கண்டிக்க போகுதா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உரை தயாராக இருக்கா? இருக்கு. சிறப்பாக பேசிடலாமா? பேசிடலாம். இது உங்களுக்கான நேரம். சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் முகில் மொழியன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு காந்தியின் கண்டிக்கும் ஊன்றுகோல். நான் காந்தியின் கண்டிக்கும் ஊன்றுகோல் பேசுகிறேன். விக்டோரியா மகாராணி வின்ஸ்டன் சர்ச்சிலிடம் கேட்கிறார்கள், ஏன் உங்களால் காந்தியை சமாளிக்க முடியவில்லை என்று கேட்டவுடன் அதற்கு வின்ஸ்டன் சர்ச்சில் கூறுகிறார், காந்தி கத்தி எடுத்து போராடி இருந்தால் நான் துப்பாக்கி எடுத்து போராடி இருப்பேன். காந்தி துப்பாக்கி எடுத்து போராடி இருந்தால் நான் பீரங்கி எடுத்து போராடி இருப்பேன். காந்தி பீரங்கி எடுத்து போராடி இருந்தால் நான் குண்டு மழை பொழிந்திருப்பேன். ஆனால் காந்தியோ தன் கையில் எடுத்த சத்தியத்திற்கும் அகிம்சைக்கும் எதிரான ஆயுதம் இந்த உலகிலேயே கிடையாது. அதனால் தான் நான் தோற்று போனேன் என்று கூறுகிறார் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த உலகத்துக்கு புதிதாக போதிப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. அகிம்சையும் சத்தியமும் மலையைப் போலவே அவ்வளவு தொன்மையானது என்று கூறுகிறார் காந்தி. அகிம்சை அரை கிலோ எவ்வளவு என்று கூறுபவர்களை நான் கண்டிக்கிறேன். வன்முறை இத்தரையில் நடைபெற திரையில் வரும் காட்சிகளும் காரணம். நவகாலி யுத்தத்தை மறக்க முடியாத நான் உங்கள் நவயுக யுத்தத்தையும் இரத்தத்தையும் கண்டிக்கிறேன். அளவான உணவு, வளமான வாழ்வு வேண்டும். ஆனால் நீங்கள் குப்பையில் கொட்ட வேண்டியதை உங்கள் தொப்பையில் கொட்டுகிறீர்கள். இது வெறும் உணவுதானே, இதற்கு இத்தனை கண்டிப்பா? ஏனென்றால் சில வீடுகளில் உணவு காத்திருக்கிறது. இன்று பல வீடுகளில் வயிறே காத்திருக்கிறது. 1921 மதுரை பயணம்தான் காந்தியை அரையாடை மனிதனாக்கியது. ஆனால் நீங்களோ ஆடையை அத்தியாவசிய தேவையிலிருந்து ஆடம்பர தேவைக்கு மாற்றிவிட்டீர்கள். ஒரு நடைபாதையில் வசிக்கும் ஒரு பெண்ணின் ஆடை கிழிந்திருப்பதை பார்த்து ஒரு கவிஞர் எழுதுகிறார், அந்த கிழிந்த ஆடையில் தெரிவது அவள் தேகம் அல்ல, இந்த தேசம் என்று எழுதுகிறார். மதுவிலக்கு காந்தியின் உயிர் மூச்சு கொள்கையில் ஒன்று. ஆனால் காந்தியின் பிறந்த நாள் அன்று மதுக்கடைகளுக்கு விடுமுறை கடைகளுக்கு மட்டும்தான், விற்பனைக்கல்ல. இப்படி வாழ்க்கை பாதை அமைக்க வேண்டிய சமூகம் போதைக்கு அடிமையானால் கண்டிக்கத்தான் வேண்டும். காந்தியின் கடிகாரத்தை பல லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார்கள். நேரம் தவறாமையை வாழ்க்கையாகவே வாழ்ந்தவர்தான் காந்தியடிகள். இறைவன் அனைத்து உயிரினங்களுக்கும் சமமாக கொடுத்தது நேரம் மட்டும்தான். சிலர் நேரம் போதவில்லை என்று கூறுகிறார்கள், சிலர் நேரம் போகவே இல்லை என்று கூறுகிறார்கள். நேரம் போதவில்லை என்று கூறுபவர்கள் தன் நேரத்தை திட்டமிடவில்லை. நேரம் போகவே இல்லை என்று கூறுபவர்கள் தன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டோ வாழ்க்கையோ கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் வெற்றி பெற்றாக வேண்டும். நிறைவாக உங்களை கண்டிக்கிறேன், ஓட்டுக்காக ரூபாய் நோட்டு வாங்காதீர்கள். என் பேச்சை மீறி வாங்கினால் அந்த ரூபாய் நோட்டில் உள்ள காந்தி மறைந்து விடுவார். பிறகு செல்லாமல் போவது ரூபாய் நோட்டு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையும் தான். எனவே குழந்தைகளே, நான் உங்களை தண்டிக்கவில்லை, கண்டிக்கிறேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை முகில் மொழியன் வழங்கியிருக்கிறாரு. காந்தியினுடைய கைத்தடி அது எந்தெந்த சூழலெல்லாம் நம்மளை கண்டிக்கும் அப்படின்னு ஒரு நல்ல உரையை வழங்கியிருக்கிறீங்க. இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? மணிகண்டன் ஐயாட்ட கேட்கலாமா? எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள்.
முதல்ல ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டை தம்பிக்கு தெரிவிக்கிறேன். முகிழ்மொழியன் ரொம்ப நல்லா பேசினீங்க. பொதுவாக மகாத்மா காந்தின்னா திருப்பி திருப்பி அதே 2 பாடல் வரிகள், உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த கைத்தடிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப கடிகாருடைய நொடிமுள்ளு மாதிரி வேகமாக நிறைய அடர்த்தியாக செய்திகளை சொன்னீங்க. உங்களுடைய இந்த 3-4 சுற்றுகளில் இந்த பேச்சு ரொம்ப முதிர்ச்சியை காட்டுது. பாராட்டு, வாழ்த்து. நன்றிங்க. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாடலாசிரியர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி. முகிழ்மொழியன், வாழ்த்துக்கள். முதற்கண் நன்றிங்க. உங்களுடைய பேச்சில் என்ன தெரிந்து கொண்டேன் அப்படின்னா, காந்தியின் கைத்தடி கூட காந்திதான் என்று நம்பும் அளவுக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்தது. இன்றைய நிலைமையில் காந்தியினுடைய அந்த ஊன்றுகோல் அவருடைய தேகத்துக்கு மட்டும் தேவைப்படவில்லை, இந்த தேசத்துக்கும் தேவைப்படுகிறது. காந்தியடிகளை பணத்தில் மட்டும் பார்க்காமல் குணத்திலும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல படிப்பினையை நீங்கள் இந்த உரையில் பதிவு பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. 2 நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை வாழ்த்துரைகளாக வழங்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. பேசா பொருள் சுற்றுல அடுத்து இந்த மேடைக்கு பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் கீர்த்தனா, வாங்க. வணக்கம் கீர்த்தனா. வணக்கம். கடந்த 4 சுற்றுகளை நாம கடந்திருக்கிறோம். 4 சுற்றுகள்லையுமே நம்பிக்கை தருகிற ஒரு போட்டியாளரா கீர்த்தனா இருக்கிறீங்க. நன்றி. இந்த சுற்றுல பேசா பொருள், எந்த பொருள் பேச போகுது? பணம். பணம் பேச போகுது. பணம் என்னெல்லாம் பேசும் அப்படின்னு கேட்கறதுக்கு உள்ளபடியே நாங்க எல்லோரும் ஆவலாக காத்திருக்கிறோம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. வணக்கம். நாடெங்கும் வண்ணமயமாய் அணிவகுக்கும் நான், என்னில் ஜாதி மதம் மொழி இனம் பேதம் கிடையாது. என்னில் உயிரும் இல்லை புணர்வும் இல்லை. வாடா மலராய் வருகை புரிந்திருக்கிறேன் இவ்வையகத்தில். என்னை கொடுத்துப்பார், உறவுகள் உன்னை போற்றும். என்னை திரும்ப கேட்டுப்பார், இந்த உலகமே உன்னை தூற்றும். நான் இருந்தால் உபசரிப்பு, இல்லை என்றால் அவமதிப்பு. இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு. நான் பணம் பேசுகின்றேன். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்பது ஐயன் வள்ளுவனின் வாக்கு. ஒரு பொருளாக கூட மதிக்க தகுதியில்லாத ஒருவரை மதிக்க தகுதியுடையவராக மாற்றுவது பொருள் என்பதே இதன் பொருள். மனிதர்கள் தாமாக வாழ்வதற்கு பணம் குறைவாகத்தான் தேவைப்படுகிறது. ஆனால் அவர்கள் அடுத்தவர்களை போல் வாழ்வதற்கு பணம் அதிகமாக தேவைப்படுகிறது. நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்கிறது என்று கேட்டால் தவணையை கட்டுவதற்குத்தான் என்பது பலரின் விடையாக இருக்கிறது. மனிதர்கள் பல கோடிகள் கொடுத்து கார்களையும் வீடுகளையும் வாங்குகிறார்கள். ஆனால் உண்மையில் நாம் பொருட்களை வாங்குகிறோமா இல்லை கடன்களை வாங்குகிறோமா என்று கேட்டால் கடன்களைத்தான் வாங்குகிறோம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மனிதர்கள் தன்னை பணக்காரர்களாக காட்டிக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். அதற்கு கடன் வாங்குவதற்கு கொஞ்சம் கூட தயங்குவதில்லை. நிதம் கடன் கொடுக்க 1000 பேர் வரிசையில் நிற்பார்கள். வட்டியில்லா கடன் என்பார்கள், ஆவணம் தேவையில்லை என்பார்கள். ஆனால் திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும் என்று நம் காதில் கேட்காதபடி எச்சரிக்கையும் செய்வார்கள். 8 to 9 போகுமா என்று கேட்டால் போகாதே என்று சொல்வோம். அப்போது பக்கத்து இலக்கத்தில் இருந்து கடன் வாங்கு என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க இங்க ஒருவரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையிலோ கொடுத்த கடனை திரும்ப பெறாமல் எவரும் விடுவதும் இல்லை. குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் பணம் எப்போதும் நிலைத்திருப்பதில்லை. அப்படியே நிலைத்திருந்தாலும் அது நிம்மதியை தரவில்லை. காகிதங்களாகிய நாங்கள் பேசா பொருட்கள் தான். ஆனால் மானிடர்களே, நீங்கள் எங்களுக்கு வண்ணமாய் ஆடைகள் கொடுத்து 17 மொழிகளில் எழுத்தறிவித்து தேசிய தந்தையை உடலில் பொறித்து வரிசை எண்களால் பெயர் கொடுத்து உங்களால் நாங்கள் எல்லா இடங்களிலும் உலவுகின்றோம். நாங்கள் வெறும் காகிதமாய் இருப்பதும் கருணை கொடையாய் மாறுவதும் உங்கள் கைகளிலே. உங்களின் நேர்மையாலேயே நாங்கள் கருப்பன் என்றும் வெள்ளையன் என்றும் தரம் பிரித்து பார்க்கப்படுகின்றோம்.
நாங்கள் மாட மாளிகைகளில் அலங்கார பொருட்களாய் இருப்பதை விட ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் கை குட்டையாக இருப்பதற்கே ஆசைப்படுகின்றோம். நாங்கள் வாசமில்லா மலர்கள்தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை தர காத்திருக்கிறோம். நாங்கள் பேசா பொருட்கள் தான், எங்களை பேச வைத்து அழகு பார்த்த சங்கரா தொலைக்காட்சியினருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கீர்த்தனா பணம் பேசுனா என்னெல்லாம் பேசும் அப்படிங்கிறத உண்மையிலேயே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். கீர்த்தனாவினுடைய இந்த உரை இந்த பேசா பொருள் சுற்றுல எப்படி இருந்தது அப்படின்னு நடுவர்கள் கிட்ட கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். பொருள் பற்றிய உங்களுடைய பேச்சு நல்ல பொருள் நயம் மிக்கதாய் இருந்தது. நன்றி. உங்களுடைய அந்த தைரியமான உடல் மொழி, அந்த நிமிர்வு ரொம்ப பிடித்திருந்தது. ஒரே ஒரு விஷயம் நான் கவனித்தேன், என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுடைய உரை எப்படி தொடங்கியதுன்னா பணம் பேசியது. பணமே ஒரு கதாபாத்திரமாக மாறி நான் பணம் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் தொடங்கி பேசுனீங்க. ஆனால் நடுவில் ஒரு சில இடங்களில் அந்த நிலையிலிருந்து மாறி ஒரு தேர்ட் பர்சன் பேசினா எப்படி இருக்கும் பணத்தை பற்றி என்பது போல சற்றே மாறிவிட்டது. அதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் கடுமை கூடிக்கொண்டே போகும். உங்களுடைய திறமையால் நிச்சயம் நீங்கள் பின்னாளில் சங்கரா டிவியினுடைய செல்வமாக மிளிர்வதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, நாங்கள் பெரிய மாளிகை வீட்டில் மின்னி மிளிர்வதை விட ஏழைகளின் கைக்குட்டையாக இருக்கிறேன்னால அந்த ஒரு வார்த்தை இன்ஸ்டாகிராம்ல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டாமா? அடுத்த ஒரு மாசத்துக்கு அந்த காந்தியுடைய கைத்தடி பேசியது அடுத்த 3 மாசத்துக்கு தமிழ்நாட்டில் சுத்திச்சுன்னா கொஞ்சமாவது மது குடிக்கிறவன் நின்னான்னா அது சங்கராவுக்கு கிடைத்த பெருமைன்னு நாங்க நினைக்கிறோம். இனி பணத்தை பண்புடையவர்கள் பயன்படுத்துங்கள். மதுக்கடைக்கு போவதை 2 பேர் இன்றைக்கு நிறுத்தினால் கூட சங்கராவினுடைய வெற்றி, அந்த குழந்தைக்கு கிடைத்த அங்கீகாரம். சூப்பர்ரா. கீர்த்தனா ரொம்ப சிறப்பா பேசியிருக்கீங்க. நல்ல மதிப்புரைகளை வாங்கியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வாழ்த்துக்கு. நன்றிங்க. பேசாத பொருளை பேசுவதற்கு இந்த பேசா பொருள் சுற்றில் அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் சின்ன சின்ன நகைச்சுவைகளால், சின்ன சின்ன சிரிப்பலைகளால் இந்த மன்றத்தை சிந்தனை அரங்கமாக மாற்றுகிற நம் செந்தமிழ் செல்லம் அருள் இனியன். வாங்க. வணக்கம் அருளினியன். வணக்கம் அண்ணா. இன்னைக்கும் சிரிக்க வைப்பீங்களா? ஓகே. அந்த நம்பிக்கைக்கே ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுக்கலாம். இந்த பேசா பொருள் சுற்றுல என்ன பொருள் பேச போகுது? வீட்டோரத்து திண்ணைகள். ஓ, உங்க வீட்டில் திண்ணை இருக்கா? எங்க அப்பத்தா வீட்டில் இருக்கு. ஓ, அழகு அழகு. அப்ப திண்ணைகள் குறித்து பேசுவதற்காக இந்த இளம் தளிர் இந்த மன்றத்தில் ஏறி இருக்கிறது. உற்சாகமான கைத்தட்டல்களோடு சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. எந்தையும் தாயும் மகிழ்ந்த குலாவி இருந்தது மின்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ண மலர்ந்து சிறந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயிர வாழ்த்தேனோ என்ற எங்கள் பாட்டன் பாரதியின் பைந்தமிழ் வரிகளோடு திண்ணை பேசுகிறேன். என்னை பற்றி நானே பேசுவதை விட அன்பு தம்பி அருளினியன் பேசுவான். அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். ஓலை குடிசையின் ஒட்டு திண்ணை தொடங்கி ஓங்கி உயர்ந்த மற்ற வீட்டின் வரவேற்பு திண்ணை வரை அன்றைய மக்களின் அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் நீக்கமர நிறைந்திருந்த திண்ணைகள் தான் இன்று எனது பேசா பொருள். தமிழரின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பேணிக் காக்கும் கிராமத்தில் மண் சுவர் வைத்து கட்டப்பட்ட எங்கள் பாட்டி வீட்டை சுற்றிலும் திண்ணைகள் அழகாய் அமைக்கப்பட்டிருக்குமாம். தெருவில் வரும் அறியாமுகத்தினர் அமர்ந்து செல்ல பயன்படும் திண்ணைகள் தான் நம் பாரம்பரியம். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதுதலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று சிலம்பில் இளங்கோ என் பாட்டி கண்ணகி வாயிலாக விருந்தோம்பலின் மேன்மையை குறிப்பிடுவார். அந்த விருந்தோம்பலும் தமிழரின் வீரியமிக்க பண்பாட்டு செயலுக்கு சிறந்த காரணியாயிருந்தது வீட்டோரத்து திண்ணைகள். ஒற்றை திண்ணையை விட இரட்டை திண்ணையே சிறப்பானதாகும்.
எல்லா நேரமும் எல்லா திணைகளும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லி கொண்டுதான் இருந்தன. வீட்டிற்கு வரும் அனைவரையும் வாங்க வாங்க என அன்புடன் வரவேற்று அவர்களுக்கு அருந்த நீராகாரம் கொடுத்து அமரச் செய்த அழகு பார்க்க உதவியது எங்கள் வீட்டு திண்ணைகள். அந்த திண்ணையில் அமர்ந்துதான் பாட்டிகள் தமது பேரன் பேத்திகளுக்கு ஒரு ஊரில் என்ன நான் கதை சொல்ல போகிறேன்னு நினச்சிங்களா? இல்லை, இப்படி தான் எங்கள் பாட்டி எங்கள் அப்பாவுக்கு கதை சொல்லுவாங்களாம். அதே திண்ணையில் அமர்ந்து இளையவர்கள் பல்லாங்குழி விளையாடினர், பெரியவர்கள் பலமபலம் ஆடினர். புலக்கடை திண்ணையில் அமர்ந்து புதுமண தம்பதியர் நிலாவை ரசித்தார்கள். பாட்டி திண்ணையில் அமர்ந்து வெத்தலையை இடிச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு வீட்டு வைத்தியம் தருவது அற்புதமான காட்சியாக இருக்குமா. சில பேர் தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் மற்றவர்களை பற்றி அந்த திண்ணையில் அமர்ந்து அவ அப்படியாமுடி, உனக்கு தெரியுமா, இவன் இப்படியாமுடி என்று புரணி பேசுவதும் அவ்வப்போது நடக்குமாம். அதனால் தான் பாட்டுக்கோட்டையாம் பட்டுக்கோட்டையார் அந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி என்று பாடினார். சில நேரங்களில் ஊரின் முக்கிய தலைகள் கூடி முக்கிய முடிவுகளை எடுப்பதும் பஞ்சாயத்துகள் பேசுவதும் நடக்கும். கிராமங்களில் நடக்கும் புறவையெடுப்பேர் என்று சொல்லப்படுகிற குதிரையெடுப்பு மற்றும் தமிழரின் வீர விளையாட்டாம் சல்லிக்கட்டு போன்றவற்றை சிறுவர்கள் மற்றும் வயது மூத்தவர்கள் அந்த திண்ணையில் அமர்ந்துதான் பார்த்து பரவசம் அடைவார்களாம். பல நேரங்களில் சுமை தூக்கி செல்லும் வழிப்போக்கர்களின் சுமை தாங்கியாக இருப்பதும் இந்த திண்ணை தானாம். கொஞ்சம் கற்று தேர்ந்தவர்கள் இந்த திண்ணையில் கூனினால் அன்னை தமிழகம் தொடங்கி அமெரிக்க தேசம் வரை உள்ள அரசியலை பேசி அகம் மகிழ்வார்களாம். இப்படிப்பட்ட திண்ணைகள் பள்ளிக்கூடமாகவும் அரசியல் மேடையாகவும் நடன அரங்கமாகவும் கலைக்கூடமாகவும் விளையாட்டரங்கமாகவும் தேவைக்கேற்பு மாறிக்கொள்ளும் இயல்புடையதாகவே இருந்ததாம். இப்படி எல்லாமுமாக இருந்த திண்ணைகள் இன்று கிராமங்களில் கூற அரிதாகிவிட்டது. எல்லாரும் கூடி சந்தோஷம் இருந்த எங்கள் வீட்டு திண்ணைகள் இன்று பேசா பொருளாகிவிட்டது. அதை பற்றி பேச வைத்த சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருணியன் நமக்கு நம்பிக்கை கொடுத்த மாதிரியே 2-3 இடங்களில் சிரிக்க வச்சிருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி அண்ணா. அது எப்படி பேசுவாங்க அந்த திண்ணையில்? அவ அப்படியாமுடி, உனக்கு தெரியுமா, இவன் இப்படியாமுடி. அழகா அந்த குழந்தை வந்து இவ்வளவு அற்புதமான ஒரு உரையை வழங்கி இருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சரி, அவ அப்படியா இவன் இப்படியான்னு பேசுறதை விட்டுட்டு நீ எப்படி பேசுன அப்படிங்கிறத இப்ப நடுவர்கள் கிட்ட கேட்கலாம். முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? ஐயா கிட்டே கேட்கலாம். ஐயா கிட்டே கேட்கலாம். எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் பாடலாசிரியர் அவர்கள் திண்ணை பற்றிய ஒரு குறும்பு படம், மன்னிக்கணும், ஒரு குறும்படத்தையே எங்களுக்காக நீ வந்து உன்னுடைய பேச்சால் நிகழ்த்தி காட்டியமைக்கு முதற்கண் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. எந்த குறையும் நான் வந்து பார்க்கவே இல்லை. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ரொம்ப சுவைப்பட அந்த தகவல்களை அழகாக கோத்து நீ சொன்ன விதம் மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருந்தது. நன்றி ஐயா. பாரதியில் தொடங்கி அப்புறம் சிலம்புக்கு போய் அப்புறம் வந்து பட்டுக்கோட்டைக்கு வந்து ஒரு நல்ல மசாலா குறும்படமாக இருந்தது. திடீர்னு பாடுற, வசனம்லாம் பேசுகிற, பேசவும் செய்கிற, ரொம்ப ரசித்தேன். இப்போது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலைன்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நிலத்தை வந்து 5ஆ பகுத்து சொன்னாங்க. திணை கோட்பாடுன்னு அதை சொல்லுவோம். ஆனால் நம்முடைய கலாச்சாரத்தில் திணை கோட்பாடு மட்டும் கிடையாது, திண்ணை கோட்பாடும் உண்டு என்று புரிய வைக்கும் விதத்தில் உன்னுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு வந்து நீ ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வருகிறாய் என்பதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு திண்ணை பேசுகிறதுன்னு தொடங்கிட்டு என்னை பற்றி நானே பேசினா நல்லா இருக்காது, அருள்மணியை பேசுவான் அப்படின்னு நான் பாருங்க. இதுக்கு மேலே பஞ்சு என்ன கவுண்டமணி செந்திலுக்கு எழுதினவரை விட பிரமாதமாக பஞ்சு வச்சான் பாருங்க. அதுதான் டாப்பு. அதை நீங்கள் கவனிக்கணும். சரி, பாரதியாரில் தொடங்கி சுமைதாங்கி கல்னு அந்த காலத்தில் உண்டு. தெருவில் ஒரு சாமான் எடுத்துகிட்டு வர்றவன் யாருடைய உதவியும் இல்லாமல் அப்படியே வச்சுக்கலாம் அவனுடைய உயரத்துக்கு. அந்த வேலை முடிஞ்சுட்டு அப்படியே அவன் எடுத்து சும்மாடு மேலே வச்சுக்கலாம்.
ஆனால் திண்ணை அப்படி இல்லை, உட்காந்து படுத்து பேசி சில சமயம் அந்த வீட்டிலே கல்யாணம் பண்ணி கதவடைச்சிருவாங்க, அந்த மாதிரி பழகிடுவாங்க திண்ணை இருந்தா. அதில் என்னென்னா திண்ணையுடைய ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தவன் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி திண்ணை பேச்சு வீரரிடம் கண்ணா இருக்கணும் அண்ணாச்சின்னு பட்டுக்கோட்டையை கொண்டு வந்தான்ல. இதுக்கு மேலே 3 நிமிஷத்துக்குள்ள திண்ணையை பற்றி எவனாலையும் சொல்ல முடியாது, எவனாலையும் சொல்ல முடியாது. சபாஷ். நன்றி ஐயா. அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். சிறப்பா பேசியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அற்புதமான பழமையும் புதுமையும் ஒருங்கிணைந்த நம் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சங்கராவின் முகமாய் எங்கள் எல்லோரையும் அன்போடு அரவணைத்து வழிநடத்துகிற எங்கள் முன்னத்தியராய் திரைப்பட நடிகையா இவங்களை பார்த்துருக்குறோம். இவங்க தொலைக்காட்சியில் தோன்றி வைத்தியம் சொல்லுகிற போதே நோய்வாய்ப்பட்டவருக்கு குணமாகிற வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு தன் அற்புதமான குரலால் தன் தமிழால் எங்கள் எல்லோரையும் கட்டி போட்டு, வயது என்பது ஒரு எண் தான், அது என் எண்ணத்தில் எப்போதும் தடையாக இருப்பதே இல்லைன்னு சொல்லி இன்றைக்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற சங்கராவின் முகமாகவும் முகவரியாகவும் இருக்கிற பன்முக திறமை கொண்ட மரியாதைக்குரிய எங்கள் வணக்கத்திற்குரிய திருமிகு ரேவதி சங்கரன் அம்மா அவர்களை சிறப்பு நடுவராக இந்த மன்றத்திற்கு வரவேற்கிறோம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியோடு தொடர்ந்து பயணப்படுகிற ஒரு முக்கியமான முன்னத்தியர் நீங்க. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதில் பழமையும் பழமை மாறாத புதுமையும் இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இந்த நிகழ்ச்சி தமிழ் எங்கள் உயிர்மை, சுட்டி குழந்தைகள், செந்தமிழ் செல்லங்கள், உங்கள் பேரன் பேத்திகளுடைய தமிழை கேட்க இந்த மன்றத்துக்கு வந்திருக்கிறீங்க. முதலில் எங்களுடைய தலை சாய்ந்த வணக்கங்களை, நன்றிகளை உரித்தாக்குறோம். சங்கரா தொலைக்காட்சியின் இந்த முன்னெடுப்பு குறித்து உங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்க்குறோம். சங்கரா டிவினாலே வயசானவங்க தான் பார்ப்பாங்கங்கிற கருத்தை மாற்றி அமைச்சு நிறைய விஷயங்கள், ஒரு மார்கழி விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் சின்ன குழந்தைகளை பார்க்குறோம். ஆண்டாள் வேஷம் போட்டுக்கிற சின்ன குழந்தைகளை பார்க்குறோம். என் குழந்தைய போல யார் பேசுவான்னு ஒரு தாய் தாத்தா பாட்டி மட்டும் ரசிச்சுட்டு இருந்தது போக, இப்போ இந்த இத்தனை குழந்தைகளும் பேசுகிற பொழுது உலகத்தில் ஒத்தொத்தரும் அடாடா இது என்னுடைய கொள்ளு பேத்தியாக இருக்கக்கூடாதா என்கிற அளவிற்கு இவர்கள் மிகவும் அழகாக, நான் இது இந்த குழந்தைகளை சொல்ல மாட்டேன், அவங்களுடைய பெற்றோர்கள் காட்டுகின்ற ஆர்வமும் அவர்களுடைய பெற்றோர்கள் காட்டுகின்ற இது 3 தலைமுறைகள் சேர்ந்து நமக்கு வழங்குகின்ற அமுது, தமிழ் அமுது. 3 நடுவர் பெருந்தகைகளும் மதிப்பீடு செய்ய, மதிப்புரைகளை வழங்க தயாராக இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த மன்றத்தில் இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற செந்தமிழ் செல்லம் ராஜ யாழினி, வாங்க. பேசா பொருள் சுற்று அப்படின்னா பேசாத பொருட்கள்லாம் மேடை ஏறி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் பேசி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராஜ யாழினி எந்த பேசாத பொருளை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு எங்கள் எல்லோருக்கும் ஆவலாக இருக்குது. அது என்ன? அருள் தரும் அன்பு வேல். ஆஹா, அருள் தரக்கூடிய அன்பு வேல். அது பேசி நம்ம எல்லாரையும் வழி நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ராஜ யாழினி இந்த மன்றத்தில் நிகழ்த்த இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜ யாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அருள் தரும் அன்பு வேல். வேல் பேசுகிறேன். நான் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, அறிவாயுதமும் நான் தான். இந்த மக்களை காப்பது நான் தான். அறிவு என்பது கூர்மையாகவும் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதை தான் என் உருவம் உங்களுக்கு அழகாக விளக்குகின்றது. எது அறிவு என்று என் பாட்டன் வள்ளுவனிடம் கேட்டபொழுது சொல்கிறார், அறிவினால் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல உணர்வதுதான் அறிவு என்கிறார் வள்ளுவர். இந்த அறிவை பெற்றால் நீங்கள் பகைமையை அழிப்பீர்களே தவிர பகைவனை அல்ல. வேலால் சூரனை வீழ்த்தி பின் கருணையால் சேவலும் மயிலுமாக்கிய செந்தூர் பெருமானே. கந்தக்கடவுள் அம்மையப்பரிடம் வேல் வாங்கியது அரக்கனை அழிக்கத்தான். ஆனால் இவர்தான் கருணை கடலாயிற்றே.
பகைவனை கூட பக்தனாக மாற்றிய நம் கந்த கடவுள் சொந்த கடவுள் முருகப்பெருமான் தான். அழிக்க புறப்பட்ட நானே அருள் செய்கிறேன் அன்பு செய்கிறேன். அருள் செய்யவும் அன்பு செய்யவும் பிறப்பெடுத்த நீங்கள் ஏன் பகைமை பாராட்ட கற்றுக் கொடுக்கிறீர்கள்? நான் தான் என்ற அகங்காரம் மழிந்தாக வேண்டும். வானத்து மழை நீரை வையகம் வளம் பெறதானே தருகிறேன், அதை நீங்கள் சேர்த்து வைக்கிறேன் என்று மாநில கோடுகளை போட்டுக்கொண்டு விவசாயிகளின் வாழ்வில் வறுமை என்னும் கோடுகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த வறுமையை இந்த வீரவேல் அழிக்கும், நதிகளை இணைக்கும். தாய்மையையும் பெண்மையையும் போற்றுங்கள். பெண்களுக்கான பேராபத்தை உருவாக்கினால் சக்தியின் வடிவில் இந்த சக்திவேல் பெண்மையை காக்கும், கயவர்களை அழிக்கும். பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசர்களும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட, உன் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட என்பதை மறந்து விடாதீர்கள். மருத்துவம் என்பது மக்களை காக்க, அவர்களின் பணத்தை தேய்க்க அல்ல. கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோடும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பக்கத்து நாட்டு மக்களுக்கு அன்பு காட்டுகிறீர்களோ இல்லையோ, பக்கத்து வீட்டு நண்பர்களுக்காவது அன்பு காட்டுங்கள். யாராலும் என் தமிழ் மொழியை அழிக்க முடியாது. ஏனென்றால் ஆயுத எழுத்தாய் நம் வேல் வந்து நிற்கிறது. எல்லோரும் தன் ஆயுதத்தை குழிக்குள் தான் மறைத்து வைப்பார்கள். தமிழன் மட்டும்தான் மொழிக்குள் மறைத்து வைத்திருக்கிறார். எங்கள் ஆயுத எழுத்துதான் எங்கள் வேல். சீவக சிந்தாமணியில் ஒரு பெண் மயக்கத்திலிருந்து விழித்து எழும்பொழுது அதை திருத்தக்க தேவர் வேல் பெற்று எழுந்தாள் என்பார். அதே போல நீங்களும் அறியாமையில் இருந்து வேல் பெற்று எழுங்கள். வேல் என்றால் வெல்லுதல் என்று பொருள். போருக்கு காரணம் இகழ் என்னும் பகைமை உணர்ச்சி. இகழ் என்னும் இவ்வு நோய் நீக்கின் தகவில்லாத தாவில் விளக்கம் தரும். ஒரு மனிதன் தன் மனதில் இருக்கிற பகைமை உணர்ச்சியை நீக்கினாலே அவனுக்கு அழிவற்ற நிலையான புகழை தரும். யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற கம்பனின் வரிகளை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இதை வசிஷ்டர் ராமர் பதவியேற்பதற்கு முன்பு அவரிடம் சொன்ன வரிகள். இதை இன்றும் நம் இந்தியா பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறது. எங்கேயெல்லாம் போர் நடக்கிறதோ அங்கு பேச்சுவார்த்தைக்கு முன்னின்று நம் நாட்டின் பகையை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டின் பகையை மட்டுமல்ல நண்பர்களே, உலக நாடுகளின் பகையையும் சேர்த்துத்தான். எங்கேயெல்லாம் துன்பம் நடக்கிறதோ அங்கு இந்த வீரவேல் மக்களை காக்கும் என்று சொல்லி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என் உரையை கந்த கடவுளான முருகப்பெருமானின் வேலுக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ராஜயாழினிக்கு கொடுக்கலாம். ஒரு அழகான அற்புதமான உரையை இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறீங்க. நம்ம ரேவதி அம்மா அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே கூடுதலாக ஒரு சக்தியும் உற்சாகமும் கிடைத்தது போல ராஜயாழினியினுடைய பேச்சு அமைந்தது. முதல்ல நம்ம அம்மா கிட்டே கேட்டுடலாமா? கேட்டுடலாங்கண்ணா. எங்கள் பாசத்திற்குரிய அம்மா திருமிகு ரேவதி சங்கரன் அவர்கள். நான் யாழினி பேச ஆரம்பித்த உடனே வேல் பற்றி பேச போகிறா. அது எவ்வளவு கூர்மையாக அவளுக்கு புரியுது, எவ்வளவு அகலமாக அவள் அதை ஆழ்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத யோசனை பண்ணேன். அதே மாதிரி எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்னுட்டு, அந்த மாதிரி அவள் பேச பேச எனக்கு மெய் சிலிர்த்து போச்சு. ஏன்னா முருகனுடைய வேல் மட்டும் இல்லை, உன்னுடைய சொல் வேலும் அவ்வளவு அழகாக இருந்ததும்மா. நன்றிங்கம்மா. எனக்கு உன்னை இப்போ பார்க்குற போது ஒரு சக்தி வேலனாவே தெரியுது. காரணம் அதை உள்வாங்கி பேசினான். சும்மா இங்கே ஏதோ இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பேசின பேச்சு இல்லை. இது எங்கெல்லாம் அவ தொட்டா பெண்களை காக்கும், பகைமையை அழிக்கும், அதுதான் வேணும். விவசாயத்தை காக்கும், அதை எதிர்ப்போரை எதிர்க்கும். அதுலேருந்து கந்தசஷ்டி கவசத்திலிருந்து பாலன் தேவராயன் அவர் பாடியுள்ள அதிலேருந்தெல்லாம் வரிகளை எடுத்து சொல்லி என்னை மெய் சிலிர்க்க வைத்து விட்டாய். யாழினி, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நான் இந்த நிகழ்ச்சிக்காக சொல்லலை, நீ உன் வாழ்க்கையில் தனி உச்சத்தை எட்டுவாய். என்னுடைய ஆசைகள் என்றென்றும் உண்டு. அம்மாவுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். 45-50 வருஷம் எல்லாத்தையும் பண்ணிட்டு எளிமையோடு இருக்காங்கல்ல, அதுதான் நாம் எல்லாம் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. பத்தாது,
நீங்கள் எத்தனையோ மார்கழி மகா உற்சவத்துக்கு போயிருக்கலாம், இசை நிகழ்வுக்கு போயிருக்கலாம். இன்றைக்கும் அவங்க ஹியூமர் கிளப் நிகழ்ச்சியில் ஆடியன்ஸாக போய் முதல் வரிசையில் உட்காந்து கேட்டு ரசித்து கை கொடுத்து சில சமயம் மோதிரத்தையே கழட்டி போட்டு வருவாங்க. அது நீங்கள் கை தட்டுறதை பொறுத்து இருக்குது இன்றைக்கி அவங்க செய்கிறது. அப்பேற்பட்ட அந்த பாராட்ட உள்ளத்தை கொண்ட அவர்களை சங்கரா தொலைக்காட்சியினுடைய மதிப்பீட்டாளர் என்கின்ற முறையிலும், இந்த குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் என்கின்ற முறையிலும் அவர்களையும் இவர்களோடு சேர்ந்து நாங்கள் மகிழ்வோடு வரவேற்கிறோம். ஏன்னா முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, இப்போ 4வது சுற்றுக்கு வந்துட்டீங்க. ஆதிசங்கர பகவத்பாதா சண்முக புஜங்கம் பாடும்போது திருச்செந்தூர் முருகன் அப்படியே செலுத்து போனாம்பாங்க. 6666 பாடல் தந்த சண்முக கவசமும் குமாரத்தவத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளை நினைச்சாலே பூரிப்பும்பாங்க. எங்களுடைய கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய விஷயங்களை படிக்கின்ற போதே விழியினுடைய ஓரத்தில் நீர் வரணும்பாங்க. அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து எங்கள் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியும்போது உள்ளம் சிலிர்க்குதும்பாங்க. அந்த வரிசையில் உன்னையும் சேர்க்கிற மாதிரி இன்னைக்கு வேல் குறித்து பேசினேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். அதை விட எனக்கு என்ன பிரமாதம்னா, நான் பொதுவாக எல்லாரையுமே நான் சொல்லுவேன், ஒரு சின்ன வயசு மங்கையர்கரசி பேசின மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குது உன்னுடைய அந்த நடை உடை பாவனை. எனக்கு என்னென்னா, நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சங்கரா இல்லை, தமிழ் எங்கள் உயிர்மை இல்லை, எபிசோடுக்கு எபிசோடு புது ட்ரெஸ் வீட்டில் கிடைக்குது. அதனால உனக்கு மற்ற மகிழ்ச்சி. இதை விட என்ன தெரியுமா, அந்த அம்மா வாழ்த்துனா இன்னும் நீ 100 வருஷம் நல்லா இருப்படா போட. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய பாடலாசிரியர் முதற்கண் மதிப்புக்குரிய ரேவதி சங்கரன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு தான் முதல் முறையாக வேல் பற்றி ஒரு மயில் பேசி கேட்கிறேன். அதாவது அள்ள அள்ள குறையாத ஒரு வற்றாத ஊற்று போல இருந்தது உன்னுடைய இந்த பேச்சு. அவ்வளவு அழகான கருத்துக்கள், எந்த இடத்திலும் ஒரு தொய்வோ ஒரு தடுமாற்றமோ இல்லாமல் அடர்த்தியான நிறைய விஷயங்களை நீ சுவைப்பட சொன்ன. கம்பர் பற்றி சொல்கிற, அதற்கு பிறகு திருத்தக்க தேவர் பற்றி சொல்கிற, வசிஷ்டர் பற்றி சொல்கிற, அந்த சரளமான நடையில் வேலை பற்றி நீ நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு தொகுத்தளித்த அந்த விதம் ரொம்ப அபாரம். உன்னுடைய அந்த உடல் மொழி தனித்து உன்னை காட்டுகிறது என்று தான் சொல்லணும். அந்த 3 நிமிட பேச்சை கேட்கும்போது அந்த 3 நிமிடங்களுக்கு சங்கரா டிவி முருகா டிவியாக மாறிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு மயக்கமே எனக்கு ஏற்பட்டது. முருகப்பெருமான் தேவசேனாதிபதி. ஆனால் உன்னுடைய இந்த பேச்சை கேட்கும்போது நீ ஒரு பேச்சாதிபதி ஆவதற்கான சகல தகுதிகளும் உனக்கு இருப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த சேனையை நீ நிச்சயமாக வழிநடத்தி கொண்டு செல்ல முடியும். அருள் தரும் அன்புவேல் அப்படிங்கிற தலைப்பில் அறிவாயுதம் பற்றி பேசினாய். உன்னுடைய அந்த பேச்சாகிய அன்பு வேல் எங்களுடைய நெஞ்சத்தை துளைத்து விட்டது. காயம் ஏற்படலை, ஏனென்றால் அது அன்பு வேல். வாழ்த்துக்கள். அழகான மதிப்புரைகளை நம்முடைய நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. கந்த கடவுளை தன் தமிழால் நமக்கு சொந்த கடவுளாக்கி கொடுத்திருக்கிற ராஜயாழினிக்கு உற்சாகமான கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி. தமிழினுடைய செழுமையையும் வளமையையும் பேசாத பொருள் என்கிற ஒரு புதுமையான சுற்றுல இந்த குழந்தைகள் பேச கேட்பது உள்ளபடியே ஆவலாக, அற்புதமாக, ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் ஆழமாக என்ன பொருளை பற்றி எப்படி பேச போறாங்கன்னு நடுவர்களோடு சேர்ந்து நானும் ஆச்சரியமாக காத்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் இல்லங்களில் இருந்தபடி ஆச்சரியமாக காத்திருப்பீங்க. தொடர்ந்து உங்களை நாளை சந்திக்கிறோம். இது பேசா பொருள் சுற்று. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.